மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு லீவ் நாள் அன்றைக்கி எடுத்துகிட்ருக்க விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சண்டே அப்படின்னாலே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் டேஸ்க்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் அண்ட் வந்து ரெசிபிஸ் இந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விளாகில் வந்து லாஸ்ட் டைம் போட்டு அந்த வீடியோவில் பார்த்து கேட்டு கொஞ்சம் அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஃபைன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு போட்ட அந்த விலாகில் வந்து இந்த கட்டில் பற்றி பெட்டு பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு. ஸோ அதே மாதிரி இருக்கும். பட் இது எதுக்காக அப்படின்னா நம்மளால் ரோல் பண்ணி கொஞ்சம் அந்த சீட் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி உட்காந்து சாஞ்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஃபிசியோ பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக வந்து நார்மல் கட்டிலை விட இது பெஸ்ட்டு அப்படின்னாங்க. நாங்கள் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஓனாக வாங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு மாதம் தான் இதை வச்சுருக்க போகிறோம். அதுக்கு மேலே நமக்கு இது தேவைப்படாது. அதனால் இப்போதைக்கு இது வந்து நம்ம ரெண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கு கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி ரெண்ட்டு 3500 சம்திங் தான். எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் தான். அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கிற பெட்டு. ஸோ நார்மலை விட ஸோ பழசு வந்து நாங்கள் கட்டி எடுத்து ஓரமாக வச்சுட்டோம். ஸோ கொஞ்சம் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசான் ஃப்ரெஷ்ஷில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஜெப்டோ. ஸோ மாற்றி போடுவேன். ஒரே இதில் போட மாட்டேன். இதில் பாதி கொஞ்சம் ரேட் வந்து பார்த்து தான் போடுவேன். அது வந்து ஆப்பிள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அண்ட் வந்து வெஜிடபிள்ஸும் வாங்கியிருந்தோம். இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. முக்கியமாக செவ்வாழை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த செவ்வாழை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்பாவுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட் வந்து செவ்வாழை. தினமும் வந்து ஒரு செவ்வாழை கொடுக்கறது அவ்வளோ நல்லது அந்த நர்வ்ஸ்க்கெல்லாம். பிரணவக்குட்டிக்கும் ஸோ நான் ஸ்கூலுக்கு வச்சு கொடுப்பேன் கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு. அதுக்கு அதனால் நான் செவ்வாழை வாங்கியிருக்கேன். வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் ஆப்பிள் இந்த மாதிரி தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. காய் ஆல்ரெடி இருக்குது. அதனால் எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ கேப்சிகம் கொஞ்சம் கேரட் அண்ட் வந்து வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி ஒரு பையில் எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி வேறு காயெல்லாம் டக்குன்னு வந்து கெட்டு போகாது. ஸோ அந்த நெட் பேக்லேயே வச்சிடலாம். கொஞ்சம் அது கிளாத் மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த வெஜிடபிள் பேக்கில் மாற்றி வச்சுடுவோம். ரேட் அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் நம்ம வாங்குகிற ரேட் மாதிரியே தாங்க இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்காது நான் ஃப்ரெஷ்ஷில் வாங்குறதுக்கும் நம்ம நேராக போய் வாங்குறதுக்குமே. காயுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மோசமாலாம் இல்லை. நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா என்னால் போய் வாங்க முடியலன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டுருவோம். ஸோ இப்போ கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி எனக்கு வேலை கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் பார்த்து வாங்க முடியல. டக்குன்னு வேணுன்றதை நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ரூட்ஸும் மேலே இருக்கிற அது பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் மேலே இருக்கிற கவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 2 நாள் வந்து பழம் வெளியில் இருக்கலாம். மாதுளம்பழமும் சரி ஆப்பிளும் சரி. அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் அதில் எடுத்து வச்சுட்டு பழம்லாம் கட் பண்ணி வெளியில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன வேலைலாம் இருக்கும். அதில் டேக் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து காய் பண்ணலாம். மோஸ்ட்லி கேப்சிகம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று சாம்பாரில் போடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம சாண்ட்விச் பண்ணுறோம் பீஸா பண்ணுறோம் அதில் ஆட் பண்ணுவோம். பட் சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு கேப்சிகம் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சது இல்லைன்னா மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் கேப்சிகம் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டிருக்கேன். ஆப்பிள் இந்த பேக்கோடு வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ மேலே இருக்கிற கவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியில் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி சின்ன வேலைலாம் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு பேக்கெட் வெண்டைக்காய் இருக்குது. ஸோ அதையும் கட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி வேலைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ மண்டேலேருந்து என்னென்ன லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத அழகாக வந்து நான் ஒரு மீல் பிளான் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். நான் அதான் ரெடி பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடியில் வந்து பிரணவுக்கு மட்டும்தான் நான் லன்ச் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த மண்டேலேருந்து சாய்க்கும் சேர்த்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுருவேன். ஸோ எனக்கு கரெக்டாக நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா அது எல்லா பொருளும் முன்னாடியே இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் நமக்கு கடன்னு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட் நான் அமேசானில் வாங்கினேன். மொத்தம் வந்து ஒரு 6 பீசஸ் வரும். இது நான் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு அண்ட் வந்து தக்காளி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஒரு 2 பேஸ்கெட் ஃப்ரிட்ஜில் இருக்கும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். ஸோ நம்ம எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாக்ஸ் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து அங்கங்கே ஹோல் போட்டிருப்பாங்க. நம்ம அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் வந்து அதில் உருளைக்கிழங்கு அண்ட் முக்கியமாக இஞ்சி. ஸோ இஞ்சி கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்லாம் போட்டு எடுத்து வச்சிருவேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் வந்து நிறைய பேர் உங்களோட வீக்கெண்ட் vlog வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரொட்டீன் தான் போடுறீங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
வீக்கெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் vlogல வந்து ஆட் பண்ண மாட்டேன். பட் நிறைய பேர் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்ததுனால நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இஞ்சி சொன்னேன் இல்லையா, இந்த இஞ்சி வந்து ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்படின்னா மார்னிங் அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி லெமன் சால்ட் போட்டு நம்ம வந்து தயிர் சாதம்க்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ லஞ்சில் மிஸ் பண்ணாமல் எடுத்துப்போம். அதனால கொஞ்சம் இஞ்சி மட்டும் நான் அதிகமாக தான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்த இஞ்சியும் இந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த காய் வேலை எல்லாமே இந்த ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. கேப்சிகம் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு பொடி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷான பொடி ஆட் பண்ணி தான் அந்த ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3லேருந்து 4 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற சீடெலாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சுன்னா இது கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த ஃப்ரை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம சொன்ன இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், 1 மிளகாய் அண்ட் கொஞ்சம் முந்திரி. இதில் நான் கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை நம்ம வந்து வெங்காயம் தாளிக்கும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த கேப்சிகம் ஃப்ரைக்கு இந்த பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு ஆறுனதும் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். நமக்கு மசாலாக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை அதிகமாக. ஏன்னா அந்த கேப்சிகம்லேயே கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் நம்ம கட் பண்ணது. லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வதங்கினா கொஞ்சம் ஆகிடும். தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக கெட்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடையே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பொடியை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு எதுவும் வேறு மசாலா பொடியெலாம் தேவைப்படாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இதுவே போதும். இதை ஈவனாக கலந்துட்டு இதை மூடி வேக வச்சுக்கலாம். மூடி நல்லா லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணியில் எதுவுமே தேவையில்லை. அந்த காயில் இருக்கிற அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும், நல்லா ஜூஸியாக வரும். ரொம்ப வந்து ட்ரைலாம் ஆகாது.
அவ்வளோ வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த கேப்சிகம் ஃப்ரை வந்து தயிர் சாதம்க்கு, சாம்பார் சாதம் அண்ட் லெமன் ரைஸ், சப்பாத்திக்கெலாம் கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் வந்து எனக்கு அந்த மசாலா வாசனை ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கறி மசாலா எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்திங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கெலாம் கூட நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஃபைன், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே அடுத்து நம்மளோட முக்கியமான ஒரு வேலை வந்து மாவு வந்து அரைச்சி வைக்கிறது. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஆஃபீஸ்க்கும் சரி ஸ்கூல் போகும்போது நமக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வீக்கெண்ட் வந்து அந்த வேலையை பார்த்து வச்சிடுறது. ஸோ அப்படி தான் நான் இப்போ ஊற போட்டிருக்கேன். அதில் என்னென்ன நான் ஊற போட்டிருக்கேன், தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷல். எப்போவுமே வீட்டில் நாங்கள் அதாவது இட்லி வந்து நார்மல் தான், பட் தோசைக்கு ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக அம்மா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஊற போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் போட்ட ஒரு வீடியோவில் அந்த தோசை மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், அந்த ராகி தோசை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து போட்டு அரைக்க வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்ன நான் ஊற போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே வந்து நான் இட்லிக்கும் தோசைக்கும் மட்டும் ஊற போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ இருக்குது, அதில் என்னதாம்மா போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தோசைக்கு தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் நிறைய ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இட்லிக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து உளுந்த அரிசி தான். ஸோ அளவு மட்டும் உங்களுக்கு இட்லிக்கு அளவு வந்து 8 டம்ளர் இட்லி அரிசி அப்படின்னா 2.5 டம்ளர் உளுந்து. ஸோ இதுதான் வந்து நாங்கள் கரெக்டான அளவு போடுவோம். இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்து வரும். உளுந்து மட்டும் நல்லா 2 தடவை நம்ம பிரித்து அரைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஸோ இதே அளவு நம்ம நார்மலாக வந்து உளுந்து ஒரே தடவையாக போட்டு வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பட் 2 தடவையாக உளுந்து கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம மாவு கலந்து வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வந்து புளிச்சு வரும். உளுந்து 2.5 டம்ளர் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். அண்ட் அடுத்து தோசைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சில பேர் இட்லிக்கே வந்து வெந்தயம் சேர்ப்பாங்க. நம்ம ஆல்ரெடி தோசைக்கு வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ இதுக்கு தேவையில்லைங்க. இந்த 2 மட்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மா போடும்போது கொஞ்சம் இதோட வெந்தயம் ஆட் பண்ணி போடுவாங்க இட்லிக்கு. ஸோ இப்போ தோசைக்கு வந்து பார்க்கலாம். தோசைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி இந்த தோசையை வந்து நம்ம ஆப்பம் மாதிரி கூட சாப்பிடலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு ராகி அவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஏதாவது 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுத்து வந்து அந்த கப்போட அளவு மாறும். அதனால ஜஸ்ட் நான் அந்த கப்பு அளவு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு ராகி அவல். ராகி அவல் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், ஊறிடும். இது இருக்கட்டும். அடுத்து ஊற போட்டிருக்கிறது வெள்ளை அவல். தோசை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவல் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இட்லி மாவுலேயே தோசை வாத்தோம் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, அது நார்மலாக இருக்கும் அவ்வளோதான். இந்த ராகி அவல் தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் மொத்தம் 3 பொருள் இருக்குது. அரிசி, உளுந்து அண்ட் வந்து சிகப்பு அரிசி. ஸோ இதோட அளவு உங்களுக்கு சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி, 1 கப் அளவுக்கு சிகப்பு அரிசி, 1 கப் இட்லி அரிசி அண்ட் உளுந்து வந்து 1/4 கப் அளவுக்கு. ஸோ தோசை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அளவு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இதுவும் ஊறட்டும். இதில் எவ்வளோ பொருள் வந்து சேர்த்துருக்கோம். ஃபைனல் ஒன், இந்த தோசைக்கு ராகி அவல் சேர்த்தோம் இல்லையா, ராகியுமே சேர்க்கணும். நல்லா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஹாட் பாக்ஸில் இருக்குது. வெந்நீரில் ஊறிச்சு அப்படின்னா சீக்கிரம் நமக்கு அரையிறதுக்கு வசதியாக இருக்கும். கேழ்வரகும் நல்லா ஊறிடுச்சுங்க. ஸோ தோசைக்கு எல்லாமே தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு லிஸ்ட்டு ஒரு தடவை சொல்லிடுறேன். கேழ்வரகு அண்ட் வந்து கேழ்வரகு அவல் அண்ட் நார்மல் ஒயிட் அவல் போக வந்து இருக்குது. அண்டு சிகப்பரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து அண்ட் வெந்தயம். ஸோ இவ்வளோ பொருள் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஒரு ஆஃப்டர்நூன் போல் அரைச்சோம் அப்படின்னாலே நைட்டே வந்து இந்த தோசை வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா புளிச்சிடும். ஸோ எவ்வளோ நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தோசை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து தோசை நம்ம வந்து நிலக்கடலை சட்னி அப்படி இல்லைனா வந்து சாம்பார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஃபைன். இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாது. ஸோ இந்த வேலையில் முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்து வெளியில் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்தோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் திருவிழா வந்து சுவாமி ஊர்வலம்லாம் வரதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லைட்டு இந்த பாட்டு இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான் வந்தது. ஸோ எங்கள் ஊர்லலாம் சுற்றி அவ்வளோ அம்மன் கோவில் இருக்கும். அதுவும் இந்த மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அவ்வளோ வந்து திருவிழா வரும். சுவாமி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்கள் ஊர் ஞாபகம் தான் வருது. எங்கள் ஊரை நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நான் அது மிட் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்வலம் வரும். ஸோ முழிச்சிருந்துட்டு தூங்காமல் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த மாதிரி திருவிழா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் ஆர்டரும் போட்டாச்சு. அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். வீக்கெண்ட் அப்படின்னா போய் வெஜிடபிள்ஸும் ஸோ இந்த எல்லா வேலையுமே வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வீக் டேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப யோசிக்காமல் அந்த மாதிரி கடைன்னு போகும். ஸோ நிறைய மீல் பிளான்லாம் இருக்குது. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.